ரக்ஷிதா அவங்கெல்லாம் என்னோட இதே கடத்தல் பண்ணியிருப்பாங்க. நாங்க அருமையா இருந்தது. கூலி பார்த்தாச்சு, படம் பார்த்தாச்சு. இனிமேல் தீபாவளி கிடையாது, பாபாவளி. முடிஞ்ச அளவுக்கு மில்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எவர் டிஸ்கஷன் வீடியோவா? Nobody knows that they saw it, but they did. ஃபர்ஸ்ட் அப்படிலாம் இல்லையே, நம்ம போறதுக்கு முன்னாடி போட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எவர் டிஸ்கஷன். ரிவ்யூ தானே போடுவாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணி ரிவ்யூ போட முடியாது. ரிவ்யூ போடுவாங்க, டிஸ்கஷன் போடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுலாம். கிரேசி மோகன் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ படம் எனக்கு பிடிச்சிருந்தது. பிடிக்கல வரும்போதெல்லாம் வந்து பிடிக்கலன்ற வார்த்தைக்கு ஆல்டர்னேட்டிவா சேஃபான வார்த்தைகள் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கலாம். அப்படிலாம் இல்லதான் இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. யாரு பிடிச்சிருந்தா? அனிருத். ஸோ படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹார்பர்ல ஆரம்பிக்குது. அந்த ஹார்பர்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க, கூலி தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அவங்களோட ஹெட்டா தயாளன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஹெட்டா சைமன் இருக்காரு. அவருக்கு ஒரு ஹெட்டா சொல்லலாம். அது கிளைமேக்ஸ்ல சொல்லுவோம். ஸ்பாயிலர். ஆக்சுவலா இந்த இப்போ நாங்க பேச போறதுல ஃபுல்லா நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஃபுல் கதையை நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு சேஃப். ஸ்பாயிலர் இருக்க ரீல் வந்து ஸ்பாயிலர்னு வரும். ஸ்பாயிலர் இல்லாத ரீல் வந்து ஸ்பாயிலர் ஃப்ரீன்னு வரும். புரியல? யூ ஆர் பிளெஸ்ட். ஓகே, இவன் எடிட் பண்றது பொறுத்து. சைமன் வந்து மொத்த எல்லாரையுமே கண்ட்ரோல் எப்படி 99 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு கவர்மெண்ட் கிட்ட. அதே 100 வருஷமா வாங்கிடலாம்ல. லா படி 100 வருஷம் வாங்க முடியாது போல. படம் வாங்கினதுக்கு அதுவும் ஒரு காரணம். போர்ட்ல நடக்கிற விஷயங்கள், பிரைவேட் போர்ட்டை இப்படி காட்டுறாங்க அப்படின்றதுதான் கொடுத்துடலாம். மெயினா அதான் சொல்றாங்க. நான் அப்படிதான் படிச்சேன். வேற என்ன வைலன்ஸ் அவ்வளோலாம் இல்லை. அவங்க வந்து கிரைம்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைமனோட அவரோட அம்பர்லா கீழே லக்ஸரி வாட்சஸை ஸ்மகிள் பண்றது எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு, அப்புறம் இன்னும் எக்ஸ்பென்சிவான நிறைய விஷயங்கள்ல அவங்க ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? அதையும் பண்றாங்க. சைமனோட அம்பர்லா கீழே சொன்னியா? கண்டெய்னர் உள்ள தானே பண்றாங்க. இப்போ இவ்வளோ கிரைம் நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ரேட் இருக்கும். போலீஸோட ரேட் இருக்கும். போலீஸோட ரேட்டா யார் நடிச்சிருக்கா? நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரேட்டாவே ஒரு 3 பேர் சாப்பிட்றாருல, நம்ம காளி வெங்கட். அவர் தான் கதையை நரேட் பண்றாரு. அவரோட வாய்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பிக்சரே வருது ஸ்கிரீன்ல. அவர் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா போலீஸ்கிட்டே சொல்றாரு. என்ன இது மாதிரி 1 வருஷமா நான் இங்கே இருக்கேன், குழந்தை குட்டிங்களை கூட ஒழுங்கா போய் பார்க்க முடியல, என்ன இதுல இருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுங்கன்றாரு. அவரும் ஒரு போலீஸ். ஆமா, கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு. அதான் அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாரு. அதையே ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அதை பத்தி இவர் பயப்படுறாரு. ஆமா, ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டோம்னா இல்ல இதை எங்கேயும் போட மாட்டோம், நாங்க வந்து சேஃப்டி பர்பஸ் அப்படின்னு. டாக்குமெண்டேஷன் அது பார்த்தா ஃபேஸ்புக் வீடியோல வந்துடும். எப்படியும் அப்படி வருது படத்துல இல்ல, ஜென்ரலா அப்படிதான் லீக் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் கொஞ்சம் சேஃபா இருந்துக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்கன்றது. அப்பயே ஒரு மூஞ்சில பயம் நிழலாடுறத பார்க்க முடியுது. தயாளன் வந்து கூலிங்க எல்லாரும் வாங்க, இந்த கூட்டத்துல ஒரு ராட் இருக்கு, எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி அப்படின்றத சொல்லி அந்த ராட் யாருன்றதையும் ஒரு ஃபோன் மூலியமா இன்ஃபர்மேஷன் வந்துடுது. காளி வெங்கட்ட தனியாக பிடிச்சிருக்காங்க. அவரோட நம்பர் சொல்றாங்க. அவரா முன் வராரு. அதுக்கு பதிலாக நான் இல்லைங்க இவன் தாங்க இந்த நம்பர்ன்னு சொல்லி இல்ல அவரு கூலி நம்பர் சொல்லி முன்னாடி வான்னு தான் சொல்லுவாரு. இவர் பதற்றத்துல நான் எதுவுமே பண்ணலையே, நீ ஏன் கூப்பிடுறீங்கன்னு வந்துடுவான். நீ எதுவுமே பண்ணலையே, நான் உன்னை அதை பத்தி கேட்கவே இல்லையே, சரி நீ ஏன் சொல்லி, நான் ஒண்ணுமே பண்ணலங்க, நான் ஒண்ணுமே பண்ணணும்னு ஒரு கால் பண்ணி கொடுத்துருவாரு கையில. அந்த கால் ஸ்பீக்கர்ல போட்டா ஒரு குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மாவும் அழுவுற சத்தம் கேட்கும். கத்தி காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி. எனக்கு இவங்க யாருன்னே தெரியல, நாங்கள் நீங்களே வச்சு பண்ணி கொடுத்துருவாரு. இவனுக்கு யாருன்னே தெரியலையாண்டா, கழுத்தறுத்து போட்டு டக்குன்னு அந்த ஃபோனை பிடுங்கி அவர் வந்து தன்னோட ஒய்ஃபு குழந்தைங்கன்ட்டு அவர் சொல்லி இவங்களை விட்டுருங்க, என்னென்னா பண்ணிக்கிறங்களா அழுவார். 2 கதல் சவுண்டும் டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அப்பயே நம்மளுக்கு தெரியும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவன் ஃபோன் பண்ணும் போதே தெரியும் அவங்க இறந்துருவாங்கன்னு. ஆனால் அந்த சீன் நல்லா இருந்தது. அந்த சீன் நான் விக்ரம்லேயே பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்சிருந்ததுடா. 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயாளன் போய் அடிக்க போறாரு. அவர் கையை அப்படியே லாக் பண்ணி பேக் பண்ணி தூக்கில பேக் பண்ணி கொக்கைன் போட்டு தூக்கிடுறாங்க. அதுவும் ஒரு கொக்கி ஷேப்ல இருக்கும். அந்த கொக்கியில அவர் தலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் 2 ஷாட்ல. இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கான். இன்னொரு ரேட்டு இந்த கும்பல்ல இருக்கு. அந்த கும்பல்ல இருக்க ரேட்டை எவன் கண்டுபிடிச்சு கொடுக்குறானோ அவனுக்கு வந்து 2 crores தரேன் அப்படின்னு சொல்லி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லை இந்த வாட்டி, வெறும் 2 crores. அதை வந்து எழுதி, ஆனால் அந்த ஸ்டாண்டை பிடிக்கிறதுக்கு உண்மை செம்ம வெயிட்டாக இருக்கும். ஒருவேளை அது செட் பீஸாக கூட இருக்கலாம். செட் பீஸாக தான் இருக்கும். ஆனால் அது அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை பிடிக்க முடியாதுடா. ஆனால் செட் பீஸ் அவன் தூக்கும் போது கஷ்டப்பட்டு தான் தூக்குவான். மாமி அதுதான் மாமி ஆக்டிங். தேர்ந்த ஒரு நடிகர். அவருக்கு
பல்லுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குங்க, கவனிச்சிருக்கியா? அது பயமா இருக்கும். அது அப்புறம் பேசுவோம். இப்படியாக நிறைய குற்றங்களையும் நிறைய பேரை கொலை பண்ணியும் அவங்கள அடையாளமே தெரியாம அடிச்சிடுறாங்க. எப்படி? பாடி வேணும்ல. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா பாடி வேணும், பாடி இல்லாட்டினா ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரைம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவும் இருக்கு. ஹார்பருக்குள்ளே ஒரு 2 கண்டெய்னர் இடுக்குல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சைமனுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பொண்டாட்டி, மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? தயாளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தயாளுக்கு தெரியும். அவங்க பண்ற கிரைம். தயாளுன்னு ஏன் சொல்லு? தயாளு. தயாளுவா? தயாளு கூப்பிடலாம் 2 பேர். தயாளன். தயா எங்கேயோ கேட்டுருக்கா. அஞ்சாவது நாகார்ஜுனாவுக்கு ஒரு பையன் இருக்கான், கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா ஆயிட்டாரு. அவருக்கு இந்த பிசினஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அங்கேயே ஒரு பொண்ணுக்கு சிங்கிள் காமிச்சிட்டே இருக்காரு கண்ணில். அப்படியே அந்த சரௌண்டிங்லேயே இருக்காரு எப்பவும். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு போறோம். நம்ம சென்னைக்கு போனா ஒரு மேன்ஷன் காட்டுறாங்க, தேவா மேன்ஷன். தேவா யாருன்னா தலைவர் ரசினி சூப்பர் ஸ்டார். ரூம் நம்பர் 114 கிராஸ் பண்ணும்போது 114 பக்கம் போனாலே சத்தம் போடக்கூடாது, சைலண்ட் மோட்ல போகணும். அப்ப அங்க யாரும் இருக்காங்க, அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. வந்தாலும் யாரும் இல்லாத நேரத்துல தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாராசைட் படத்துல வர அந்த கடைசியில அவங்க அப்பா இருப்பார்ல, யாருமே இல்லாத நேரத்துல வந்து ஃப்ரிட்ஜ் சாப்பாடு எடுத்து திருப்பி போற மாதிரியான யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஆனா பாராசைட்ல உங்களுக்கு அது யாருன்னு தெரியாது, இதை சொல்லும் போதே தெரிஞ்சிடும் உபேந்திரான்னு. பாட்டு முடிஞ்சோடனே தேவாக்கு நியூஸ் வருது, உங்க நண்பன் இறந்துட்டாரு. பேரு ராஜசேகர். ஆர்டி ராஜசேகர். சரியான கவுண்டர். ராஜசேகர் யாருன்னா சத்யராஜ். அவர் போய் பார்க்க போறாரு. டக்குன்னு ஸ்ருதிகாசன் எழுந்திரிச்சு, நீங்க ஏன் வந்தீங்க, நீங்க இங்க வராதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவரை துரத்தி அடிச்சுட்டு அவர் போட்ட மாலையும் தூக்கி விட்டு இருந்துடுறாங்க. அனிமேஷன் பண்ற வரைக்கும், அந்த புகை போறது பார்க்கற வரைக்கும் அவர் அங்கேயே உட்காந்துருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக காட்டினது நல்லா இருந்தது. இல்லை அந்த புகை மேட்ரு இருக்குல்ல, நான் ரீசெண்டாக நிறைய பார்த்தேன். அது ஒரு மாதிரி நான் வாடை அடிக்கும். அவர் அங்கேயே உட்காந்து அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அதுமே ஒரு பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்தது எனக்கு. சால்வி ஸ்டேட் இருந்த ஒருத்தன் கேஸ் அது பார்க்கும்போது ஒரு பெரிய இந்த உலகம் எவ்வளவு மிஸ்ட்ரீஸ் அதுக்குள்ள வச்சிருக்கு அப்படின்றத ஒரு அதிசயமா பார்த்துட்டு இருக்க வாய் அடைச்சு போயிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்துல இந்த சாலிட் லிக்விட் கேஸ் நிறைய இடத்துல ஃபாலோ பண்றாங்க. அந்த ட்ரெய்லர்ல காட்டுற அந்த எலக்ட்ரிக் சேர், அதுவும் ஒரு சாலிட் லிக்விட் கேஸ்க்கு சம்மந்தப்பட்ட கிடையாது. இட்ஸ் எ ரியல் திங். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா போலீஸ் வந்து ஃபேமிலிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டும் இவர் கிடைச்ச ரிப்போர்ட்டும் வேற வேறையா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு மர்டர் அப்படின்னு. அதே மாதிரி இவருக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. மேன்ஷன்ல பாட்டு போறதுக்குன்னே ஒரு பையனை மியூசிக்ல ஒர்க் பண்றான், அது அனிருத் ஒருத்தனை வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன வேணாலும் ஆள் இருக்கு. ஒரு ஃபோன் அடிச்சா டீட்டெயில்ஸ் வந்துருது. ஜெயிலர் மாதிரி தான். ஜெயிலர்ல அது பிலீவபிளா இருந்துருக்கு. அதான் நான் சொன்னேன், எனக்கு படம் பிடிக்கல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருந்ததுக்கா. லோகிப்க கையை பிடிச்சி கிஸ் அடிக்கணும். சரி, இது கண்டுபிடிச்சி அவங்க ஸ்ருதி என்ன சொல்ற நீ அப்படின்னு. பிரீத்தி ஸ்ருதிஹாசன் பேர் பிரீத்தி. அது வந்து நீங்க யாரு, எதுக்கு இங்க வரீங்க, எங்களுக்கு எங்க அப்பா செத்துட்டாருடா. அவங்க ஒரு சாலிடான ஒன்று சொல்றாங்க. இப்போ எங்க அப்பா இறந்துட்டாரு, ஏன்னா அவனுக்கு தெரியும் எதனால நடந்திருக்கலாம், அவங்க அப்பா ஏதோ ஒரு டைப் ஆயிருக்காருன்னு தெரியும். அதனால ஒன்னே ஒன்று சொல்றா, அது எனக்கு ரீசனபிளாகவும் தான் இருந்தது. அது யார் கொண்டாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி போய் பழி வாங்கினா எங்க வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுன்னா, எனக்கு 2 தங்கச்சி இருக்கா அப்படின்னு என் வாழ்க்கையா அப்பாவோட சாவு கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்கிறதான்னு கேட்டா எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம். சூப்பர். சத்யராஜ் வந்து இவ்வளவு நாள் அந்த ஹார்பர்ல இவ்வளவு கொலைகள் நடந்ததுல இந்த அடையாளம் இல்லாம காணாம போக வச்சுட்டு இருந்தது நம்ம சத்யராஜ் தான். மொபைல் கிரீமேஷனுக்கான டிவைஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பணத்தை தூக்கிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அதை வந்து என்னென்னமோ டெக்னிக்கல் ஸ்டெப் நிறைய பண்றாரு. அதை பண்ணிட்டு ஒரு பட்டன் அமுத்தினா அப்படியே சாம்பலாகி கொட்டிடுது. அதை தனியில கஷ்டம் முடிஞ்சு வேலை. அவர் ஏன் இதை கண்டுபிடிக்கிறாருன்னா, ஜென்ரலான கிரீமேஷன் வந்து எப்படின்னா அந்த புகைனால பொல்யூஷன் அதிகமா வருது அப்படின்னு யோசிச்சு அவர் அதுக்காக கண்டுபிடிக்கல, சைமனுக்காக கண்டுபிடிக்கிறார். எனக்கு என்னமோ அப்படியே சைமன் மாதிரி ஒருத்தர் வருவார் ஃபியூச்சர்ல, அவருக்காக நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிருந்தாங்க. நீ அப்படி சொன்னா மொத்த ஹார்பரே வந்துன்றாங்க.
அங்கே ஒரு 100 ஆசிட் ட்ரம் வாங்கி அதை பாடி அதில் கரைக்கிறதுக்கு ஆனா அவர் யாருக்காக சத்யராஜ்காக கடலில் கொட்டுறதுக்கு என்ன, ஏன் கல்லை கட்டி கடலில் போட்டு வைக்கிறதுக்கு என்ன, கரெக்ட் தான். மல்டிபிள் ஏன் அவ்வளோ கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னர்லேயே வைக்க வேண்டியதானே. படம் பிடிக்கல இப்போ. இல்லை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கே பார்த்தோன்னா அனிருத்தோட அப்பா உட்காந்துருக்காரு அந்த கமிட்டி மீட்டிங்கில். அவர் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் தப்பான ஆளுங்க கைக்கு போனால் என்ன பண்ணுறது, அதனால ரிஜெக்ட் பண்ணுறோன்னு அவர் தூக்கிட்டே போயிடுறாரு. கரெக்டான விஷயத்த சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. சொல்லி முடிஞ்ச உடனே பார்த்தா சைமனுக்கு வந்து தன்னுடைய பையன் மூலியமா இந்த விஷயம் தெரிய வருது. இந்த முண்டா பனியன் போட்டு படுத்திருப்பார்ல, அப்படியே தூக்கிட்டு போய் இது மாதிரி எங்கிட்ட இத்தனை பணம் இருக்கு, எல்லாத்தையும் வந்து டஸ்ட்டாக மாற்றி கொடுவேன், நான் இந்த வேலைக்கெல்லாம் நான் அதை கண்டுபிடிக்கல அப்படின்னு. இல்லை எனக்கு என்னமோ எனக்காகவே கண்டுபிடிச்சேன். அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நாய் பூனை சேர்த்தா எரிக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சேன், இவ்வளோ பெரிய அப்படிதான் இவங்களுக்கு கன்சிடர் பண்ணுறேன், எரிச்சு கொடு. இவ்வளோ பெரிய பாடியை இது பண்ணோம்னா நிறைய பவர் எனர்ஜி தேவைப்படும். சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருது. ஒரு சாம்பல் சேர் ரெடி பண்ணுறாரு. சாம்பல் சேர்